உலக புகழ்பெற்ற அறுபடை வீடுகளில் ஒன்றான தமிழகத்தின் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இருவரை தாக்கிக் கொன்ற யானை தெய்வானை வனத்துறையினரின் தீவிர கண்காணிப்பில் மீண்டும் வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளது. பழையபடி தனது சாந்தமான இயல்புக்கு மாறியுள்ள தெய்வானை புதிய பாகனுடன் கொஞ்சம் வீடியோ தற்போது வைரலாகியுள்ளது. அதில் இனி யாரையும் தாக்குவாயா என பாகன் வேடிக்கையாக கேட்க, தாக்க மாட்டேன் என பதில் சொல்வது போல் யானை தெய்வானை தலையை ஆட்டியது. அதுவும் தும்பிக்கையால் தனது இடது காதை பிடித்துக் கொண்டே தெய்வானை தலையாட்டியது மன்னிப்பு கேட்பது போலிருந்தது. யானையின் அச்சையில் பார்ப்போரை நெகிழச் செய்த நிலையில் அது சாந்தமடைந்தது குறித்து பலரும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நவம்பர் 28ஆம் தேதி யானை தெய்வானை தாக்கியதில் யானை பாகன் மற்றும் அவரது உறவினர் ஒருவர் உயிரிழந்தனர். கோவிலுக்கு வருவோரின் செல்ல பிள்ளையாக வலம் வந்த தெய்வானையின் திடீர் ஆவேசம் பக்தர்களை அதிர்ச்சியிலும் சோகத்திலும் ஆழ்த்தியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.